மாணவர்களே, பிஎஸ்சி நியூரோ சயின்ஸ் டெக்னாலஜி இந்த கோர்ஸுடைய இன்ஃபர்மேஷன் பார்ப்போம். முதலில் பிஎஸ்சி நியூரோ சயின்ஸ் அதை பற்றி சிலவற்றை தெரிந்து கொள்வோம். அந்த கோர்ஸுடைய டீட்டெயில் பற்றி தெரிந்து கொள்வோம். பிஎஸ்சி நியூரோ சயின்ஸ் படிக்க டியூரேஷன் 3 ஆண்டுகளாக இருக்கிறது. அதே போல் எலிஜிபிலிட்டி என்று பார்த்தால் +2வில் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, பியூர் சயின்ஸ் படித்த மாணவர்கள் இந்த படிப்பை தேர்ந்தெடுத்து படிக்கலாம். அதாவது +2வில் இந்த சயின்ஸ் குரூப் படித்த மாணவர்கள் ஒரு மெடிக்கல் துறையில் படிக்க வேண்டும் என்ற ஆர்வம் உள்ள மாணவர்கள் இந்த கோர்ஸை தேர்ந்தெடுத்து படிக்கலாம். மாணவர்களே, இந்த பிஎஸ்சி நியூரோ சயின்ஸ் டெக்னாலஜி என்பது என்ன? அதை பற்றி சில விவரங்களை நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். மேலும் எலாபரேட் இன்ஃபர்மேஷன், முழு இன்ஃபர்மேஷன் நீங்கள் படிக்கும் பொழுது தெரிந்து கொள்வீர்கள். ஆக மாணவர்களே, இந்த நியூரோ சயின்ஸ் என்றால் என்ன, அந்த படிப்பை பற்றி நாம் ஏன் தெரிந்து கொள்ள வேண்டும், அதை ஏன் படிக்க வேண்டும் என்று இந்த வீடியோவில் நீங்கள் இந்த வீடியோ மூலமாக தெரிந்து கொள்ளலாம். நியூரோ சயின்ஸ் பார்த்தீங்கன்னா, நியூரோ சயின்ஸ் டீல்ஸ் வித் த ஸ்ட்ரக்சர் அண்ட் ஃபங்க்ஷன் ஆஃப் த பிரைன் அண்ட் நர்வஸ் சிஸ்டம். அதாவது பிரெயினுடைய ஃபங்க்ஷன், பிரெயின் எவ்வாறு ஃபங்க்ஷன் செய்யப்படுகிறது, பிரெயின் எவ்வாறு வேலை செய்கிறது, மூளை எவ்வாறு வேலை செய்கிறது, மூளையுடைய ஸ்ட்ரக்சர் என்ன, எத்தனை பகுதிகளாக இருக்கிறது, ஒவ்வொரு பகுதியின் வேலை என்ன, ஒவ்வொரு பகுதி என்ன வேலை செய்கிறது, அதே போல் மூளையிலிருந்து நம்முடைய உடம்புக்கு பல பாகங்களுக்கு செல்லக்கூடிய அந்த நரம்புகளை பற்றியும் படிக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு சப்ஜெக்டாக இருக்கிறது. மாணவர்களே, இந்த பிஎஸ்சி நியூரோ சயின்ஸ் டெக்னாலஜி இந்த கோர்ஸ் படித்த பிறகு முக்கியமான ப்ரொஃபைல் எப்படி இருக்கும் என்று பார்த்தால், நியூரோ டயக்னோஸ்டிக் டெக்னாலஜிஸ்ட் என்று சொல்வார்கள், அல்லது நியூரோ டயக்னோஸ்டிக் டெக்னீஷியன்ஸ் என்று சொல்வார்கள். இவர்களுடைய முக்கியமான ஒரு ரோல் என்னவாக இருக்கும் என்று பார்த்தால், they make use of science and technology to diagnose and treat neurological diseases and disorders. A neurodiagnostic technologist or neurodiagnostics technicians உடைய முக்கியமான டியூட்டிஸ் அவர்கள் என்ன செய்வார்கள் என்று பார்த்தால், operating equipment used to monitor brain and nerve activities. அதாவது எக்யூப்மெண்ட்ஸ் இருக்கும், அந்த எக்யூப்மெண்ட் யூஸ் பண்ணி மானிட்டர் பண்ணுவாங்க. என்ன மானிட்டர் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்முடைய பிரெயினுடைய ஆக்டிவிட்டீஸையும் நர்வஸுடைய ஆக்டிவிட்டீஸ் மானிட்டர் பண்ணுவாங்க. அது மிக முக்கியமான ஒரு டியூட்டியாக இருக்கிறது. அதே போல் கிரியேட்டிங் கம்ப்யூட்டர் ஜெனரேட்டட் மாடல்ஸ் டு ஸ்டடி அண்ட் எக்ஸ்பெரிமெண்ட் க்ரியேட் பண்ணுவாங்க. அந்த கம்ப்யூட்டர் ஜென்ரேட்டட் மாடல்ஸ் க்ரியேட் பண்ணி அது மூலமாக என்ன பண்ணுவாங்க, ஸ்டடி பண்ணுவாங்க அண்ட் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுவாங்க. இதுவும் அவங்களுடைய முக்கியமான ஒரு டியூட்டியாக இருக்கிறது. அதே போல் நியூரோ டயக்னோஸ்டிக் டெக்னீஷியன்ஸுடைய மிக முக்கியமான ஒரு டியூட்டி என்று பார்த்தால், மெஷரிங் த ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் த பெரிஃபரல் நர்வஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் மூமெண்ட்ஸ் அண்ட் சென்சேஷன். இந்த ப்ரொசீஜர்ஸ் எல்லாம், இந்த டயக்னோஸ்டிக் டெஸ்டிங் ப்ரொசீஜர்ஸ் யார் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குவாலிஃபைடு நியூரோ டயக்னோஸ்டிக் டெக்னீஷியன்ஸ் தான் பார்த்தீங்கன்னா சில டயக்னோஸ்டிக் டெஸ்டிங் ப்ரொசீஜர்ஸ் யூஸ் பண்ணுவாங்க யூஸிங் சம் டெக்னிக்ஸ். அது என்னென்னாக்கா, ஒன்று எவோக்கடு பொட்டென்ஷியல் சொல்லுவாங்க, இபி சொல்லுவாங்க. அது மூலமாக கூட
டயக்னோசிஸ் பண்ணுவாங்க. அதே போல் எலக்ட்ரோ என்செஃபலோகிராம்ஸ் EEG அது மூலமாக கூட பார்த்தீங்கன்னாக்கா டயக்னோசிஸ் டெஸ்டிங் ப்ரொசீஜர்ஸ் பண்ணுவாங்க. அதே போல் நர்வ் கண்டக்ஷன் ஸ்டடீஸ் NCS நர்வ் கண்டக்ஷன் ஸ்டடீஸ் NCS மூலமாக ஸ்டடி பண்ணுவாங்க. அதே போல் எலக்ட்ரோ நிஸ்டாக்மோகிராம்ஸ் ENG அது மூலமாக கூட பார்த்தீங்கன்னா டயக்னோஸ்டிக் டெஸ்டிங் ப்ரொசீஜர்ஸ் பண்ணுவாங்க. பாலிசோம்னோகிராம்ஸ் PSG பாலிசோம்னோகிராஃபி சொல்லுவாங்க. இது மூலமாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம பிரெயினுடைய ஆக்டிவிட்டீஸு, கண்ணுடைய ஆக்டிவிட்டீஸு, நம்ம உடம்புல வரக்கூடிய எல்லா பாகங்களுடைய ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் எவ்வாறு செயல்படுகிறது என்று இந்த டெஸ்டிங் ப்ரொசீஜர்ஸ் மூலமாக தெரிந்து கொள்வார்கள். அதே மாதிரி பார்த்திங்கனாக்கா சில ஆக்டிவிட்டீஸு, சில டெஸ்டிங் ப்ரொசீஜர்ஸ் எல்லாம் பார்த்திங்கனாக்கா நம்ம வந்து நைட்டெல்லாம் நம்ம தூங்கும் பொழுது நம்ம பிரெயின் எவ்வாறு வேலை செய்கிறது என்று தெரிந்து கொண்டு அது மூலமாக கூட பார்த்திங்கன்னா செம்ம எக்ஸ்பெரிமெண்ட்டெல்லாம் எடுப்பாங்க. மாணவர்களே, இந்த நியூரோ சயின்ஸ் வேறு நமக்கு என்ன சொல்லிக் கொடுக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, நியூரோ சயின்ஸ் ஹேஸ் ஹெல்ப்டு டு நோ ஆல் அபவுட் பிரெயின் ஸ்ட்ரக்சர்ஸ் அண்ட் ஹவு இட் ஒர்க்ஸ் அண்ட் டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ் ஸ்ட்ரக்சர் இன்சைட் த பிரெயின். பிரெயின்குள்ளே டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ் என்ன இருக்குது, டிஃப்ரெண்ட் ஸ்ட்ரக்சர் என்ன இருக்குது, ஹவு இட் டெவலப்ஸு, ஹவு அபவுட் இட்ஸ் ஃபங்க்ஷன், அப்படி ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் தெரிந்து கொள்வதற்காகவும் இந்த நியூரோ சயின்ஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே போல் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னவென்றால், இட் ஹெல்ப்ஸ் அஸ் டு கம்யூனிகேட் வித் அதர் செல்ஸ் ஆஃப் அவர் பாடி பார்ட்ஸ், அதர் செல்ஸ் ஆஃப் அவர் பாடி பார்ட்ஸ். நம்ம உடம்புல இருக்கிற ஒவ்வொரு செல்ஸ் ஆஃப் பாடி பார்ட்லேருந்து நம்ம வந்து அது தெரிந்து கொள்ளலாம் எப்படி கம்யூனிகேட் பண்ணுறதுன்னு. மிக முக்கியமாக பார்த்தீங்கன்னா, they communicate with electrical or electrochemical signals that can be transmitted from one cell to another cell. ஒரு செல்லேருந்து இன்னொரு செல்லுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரோகெமிக்கல் சிக்னல்ஸ் வந்து டிரான்ஸ்மிட் ஆகும், கம்யூனிகேட் ஆகும் ஒரு செல்லேருந்து இன்னொரு செல்லுட்டு. அதை பற்றி நம்ம வந்து முழு விவரமாக வந்து பார்த்திங்கன்னா இந்த நியூரோ சயின்ஸில் நீங்கள் படிப்பீங்க. அது மட்டும் இல்லாமல் ஆக்சான்ஸ் ஆர் நியூரான்ஸ் which extend to different parts of the body are capable of carrying electrical signals. நாங்கள் வந்து படிச்சிருப்பீங்க ஸ்கூலில் படிக்கும்போதே வந்து ஆக்சான்னு சொல்லிட்டு ஒரு நியூரான்ஸ் இருக்கும், நம்ம உடம்பு ஃபுல்லாக வந்து இருக்குது. அந்த ஆக்சான்ஸ் மூலமாக தான் பார்த்தீங்கன்னாக்கா அந்த எலக்ட்ரிக்கல் சிக்னல்ஸ் வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு வந்து டிரான்ஸ்மிஷன் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆக மாணவர்களே, இந்த படிப்பானது மிக முக்கியமான ஒரு படிப்பாக இருக்கிறது. இந்த படிப்பு முடித்த பிறகு உங்களுக்கு வந்து நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கக்கூடிய ஒரு படிப்பாக இருக்கிறது. இந்த படிப்பு ஒரு சிறந்த கல்லூரியை படிக்கணும் அப்படின்னு என்றால் இந்த ஸ்க்ரீனில் இருக்கிற மொபைல் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். ஒரு சிறந்த கல்லூரியில் நம்ம வந்து உங்களுக்கு அட்மிஷன் கைடன்ஸ் பண்ணுறோம். இந்த வீடியோ பார்த்ததுக்கு மிக்க நன்றி. தேங்க்யூ வெரி மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்யூ வெரி மச்.